வணக்கம். இன்றைய பராசக்தியும் அன்றைய பராசக்தியும் ஒரு ஒப்பீடாக நாம் பார்ப்போம். ஆம், அப்பொழுது நான் சிறுவனாக இருந்தபொழுது என்னுடைய தகப்பனார் திரையரங்குக்கு அழைத்து சென்று காலை காட்சியில் காட்டிய படங்களில் ஒன்றுதான் பராசக்தி. இன்னொன்று நாடோடி மன்னன், மக்கள் திலகத்தினுடைய நாடோடி மன்னன். அடுத்த படம் இரத்த கண்ணீர். இரத்த கண்ணீர் என்றால் எம்.ஆர். ராதா. நாடோடி மன்னன் என்றால் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். ஆனால் பராசக்தி என்றால் நடிகர்கள் கிடையாது, கலைஞர் தான். கலைஞரின் பராசக்தி. அவருடைய வசனம் நடிப்பையும் வென்றுவிட்டது. முதலாக அந்த படத்தில் தோன்றி கலைஞரின் வசனத்தை பேசி வெற்றி பெற்றவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அது போன்றுதான் எம்.ஜி.ஆர்., எஸ்.எஸ்.ஆர். பல கதாநாயகர்களை உருவாக்கியவர் கலைஞர் என்றால் அது மிகையாகாது. அன்றைய பராசக்தியை பற்றி நாம் பார்ப்போம். 1952 வெளியானது. கலைஞர் வசனம் எழுதிய வயதோ 24. வசனத்துக்கென்றே பெயர் பெற்ற படம் இந்த படம். அதிலும் கோர்ட்டு சீன், கடைசியாக வரும் கோர்ட்டு சீன் முக்கியமானது. இந்த படத்தை பற்றி, இது படம் அல்ல, பாடம். அதை தான் இன்றைய பராசக்தியை பற்றி இளைஞர்களும் அனைத்து மக்களும் பாராட்டுகிறார்கள். அன்றைய பராசக்தி எப்படி ஒரு புரட்சியாக இருந்ததோ அப்படி இந்திய பராசக்தியும் புரட்சிகரமாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று குறிப்பாக இளைஞர்கள் சொல்கிறார்கள். ஆம், அன்றைய பராசக்தி இட்ட பெயர், கலைஞர் இட்ட பெயர் தூக்கு மேடை. இப்போதல்ல, இன்றல்ல, அன்றே அந்த படத்துக்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கவில்லை. இதை நான் சொல்லவில்லை, என் தகப்பனார் கூறினார். அதனால் கலைஞர் அதை கடவுளின் பெயராக மாற்றினார். பராசக்தி என்று பெயரிட்டார். பராசக்தி என்று கடவுளின் பெயரால் நுழைந்து அந்த படத்தில் புரட்சி ஏற்படுத்தியிருப்பார். அதில் சில வசனங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த காலத்தில் எதிர்க்கட்சி என்பது போராட்டம்தான், அனைத்திற்கும் போராட்டம். அப்போது இதில் ஒரு வசனம் வரும். அது ஒரு பகுத்தறிவு வசனமாக இருக்கும். ஏய் பூசாரி, அந்த அம்பாள் உனக்கு தாய், என் தங்கை உனக்கு தாரமா? ஐயோ அம்பாள். உடனே வசனம் வரும், அம்பாள் எந்த காலத்தில் பேசினார் என்று. கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? ஒரு வசனம். தமிழ்நாட்டில் தாலி இழந்தவருக்கு தாசில்தார் உத்தியோகம் இந்த இட்லி கடை தானே. அன்ற காலத்தில் உள்ள ஏழ்மையான நிலையை சுட்டி காட்டுவார். கோயிலில் குழப்ப விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன். ஆம், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேடம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அனந்தரிக்கு வசனம், பல கருத்துக்கள். இப்படிதான் பராசக்தி வசனங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் கடைசியாக ஒரு கோர்ட்டு சீன் வரும், நீதிமன்ற சீன்.
அந்த நீதிமன்றத்தில் ஒரு வசனம் வரும். பக்தி அவளை துரத்தியது, ஓடினாள். நயவஞ்சகம் அவளை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினாள் என் கல்யாணி. இன்று சட்டத்தை நீட்டுவோர் அன்று என் தங்கையின் வாட்டத்தை போக்கினார்களா? இல்லையே. அதே போன்று கல்யாணி ஒரு வசனம் பேசுவார். நீதிபதி கேட்பார், குழந்தையை கொன்றது குற்றம் என்பார். ஆம், என் மகள் என்ன திருஞான சம்பந்தரா, பார்வதி பால் ஊட்ட என்று ஒரு புரட்சி வசனம் வரும். இப்படியாகத்தான் இந்த பராசக்தி சென்று அன்று வெற்றி அடைந்தது. நடிகருக்காக இல்லை, வசனத்துக்காக, கலைஞருக்காக, கலைஞருடைய அனல் பறக்கும் வசனத்திற்காக. பாட்டு வரும், கா 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 காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணான பாடுறீங்க அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் பல கருத்துக்கள் வரும். இன்னும் பல பாடல்கள், அருமையான பாடல்கள் உண்டு. அதே போன்று இன்று இந்த பராசக்தி வெற்றி பெற்று இருக்கிறது என்றால் இந்த பராசக்தி கலைஞருக்கு காணிக்கை என்று நாம் கருத வேண்டும். வாழ்க கலைஞர், வெல்க கலைஞர், வெல்க கலைஞர். நன்றி, வணக்கம்.